ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான vlog வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீக் வந்து பயங்கரமான மழையாகவே தான் போச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து vlogல என்னோட பிராஸ் கலெக்ஷன், அதாவது விளக்குலாம் வந்து ஒரு சில இதெல்லாம் நான் வந்து கார்த்திகை தீபத்துக்காக வந்து வாங்கினேன். அது தவிர ஷோகேஸில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கும் நான் வந்து ஏற்கனவே வச்சுருப்பேன். ஸோ எது மாதிரி விளக்கெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னாக்கா, கொத்தவரங்காய் தேங்காய் போட்ட பொரியல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு பொடி வந்து நான் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கே நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த பொடியோடு போட்டு இந்த மாதிரி தேங்காய் போட்டு பொரியல் பண்ணும்போது அந்த அந்த பொடியை போடும்போது இன்னுமே வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். கதம்ப சாம்பார், ரசம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சக்கரை பொங்கல் வந்து கார்த்திகை தீபத்துக்காக வந்து பண்ணியிருந்தோம். வந்து கார்த்திகை தீபத்துக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அம்மா வீட்லேருந்து எப்போதுமே வந்து எங்கள் பாட்டி இருக்கிற வரைக்கும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொரியெலாம் நாங்கள் வெளில வாங்கினதே கிடையாது. பாகு காய்ச்சி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பொரி உருண்டை காலகாலமாக இப்படி தான் பண்ணுற வழக்கம். ஆனால் இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறதுனாலையும் சரி, வீட்டில் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறோம். இப்போ காலேஜ், ஸ்கூல் இது மாதிரி யாருமே வீட்டில் இல்லாததுனால எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் வந்து எனக்காக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வந்து இது மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு மாமிகிட்ட சொல்லி செஞ்சு வந்து எப்போதுமே நான் அந்த வடை அதெல்லாம் வந்து ஒரு மாமிக்கிட்ட வந்து வாங்குவேன். அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து ஆர்டர் பண்ணி எனக்காக வந்து என் வீட்டுக்கே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நெல் பொரி, அப்புறம் அரிசி பொரி, அதுக்கப்புறம் வந்து முறுக்கு, கை முறுக்கு. அந்த பிராமின் வீட்டிலலாம் ரொம்பவே அழகாக கை முறுக்கு வந்து சுற்றுவாங்க. அந்த ஸ்டைலில் வந்து முறுக்கு, அதிரசம், அதுக்கப்புறம் வந்து கடல உருண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்போதுமே வந்து இந்த தடவை கார்த்திகை பக்ஷணம் வாங்குறவங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு எங்ககிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. 2 விளக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 500 விளக்கு எங்ககிட்டேருந்து வந்து வாங்கியிருந்தாங்க. அது எல்லாமே தீர்ந்து போச்சு. திருப்பியும் வந்து ஒரு 200 விளக்கு எங்ககிட்டேருந்து வாங்கினாங்க. ஸோ எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் வந்து அந்த பக்ஷணம் வாங்கும்போது எங்களுக்கு வந்தபோது அதில் வந்து எங்களோட ப்ராடக்ட் இருக்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்து இவங்ககிட்ட ஸ்வீட்ஸ் வாங்குறவங்க, பக்ஷணம் வாங்குறவங்க தீபாவளிக்கே வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து எங்ககிட்டேருந்து வாங்கி நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் இது மாதிரி பக்ஷணம் வாங்கி வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த தடவை பஞ்சகவ்ய விளக்கு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எங்ககிட்டேருந்து வந்த விளக்கு தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக கார்த்திகை தீபத்துக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது. எல்லா ஆர்டரும் வந்து பேக் பண்ணி நாங்கள் கரெக்டான நேரத்தில் டிஸ்பேச் பண்ணி அமைச்சிட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து எந்த குறையும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு நெல் பொரியிலேருந்து, அவல் பொரியிலேருந்து, கைமுறுக்குலேருந்து, அதிரசம், இது மாதிரி கடல உருண்டை எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடுவாங்கங்க. அங்கேயும் வந்து விளக்குலாம் ஏற்றி நிறைய வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து கும்பாபிஷேகம், பிள்ளையார் வாசலில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும். அதுக்கு கும்பாபிஷேகமும் வந்து நடந்தது. இந்த கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்போ இந்த 3 நாள் வந்து ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம், சக்கரை பொங்கல், பாயசம், காலம்பரியும் ஸ்வீட்ஸ் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபத்துக்கும் ரொம்ப அழகாக பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் எங்கள் ஆஃபீஸில் அப்படியே பக்காவாக வந்து பண்ணுவாங்க. அதுவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை சூப்பராக பூஜை நடக்கும். எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வாசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்குலாம் வந்து ஏற்றிருந்தாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய அந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்தது. பாக்ஸாக நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா, குஜராத்லேருந்து, சத்தீஸ்கர்லேருந்து நிறைய ஊருக்கு வந்து நாங்கள் வந்து அமைச்சோம். கரெக்டான நேரத்தில் பேக்கிங் சூப்பராக போச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் தர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான குவாலிட்டி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போயுமே உங்களுக்கு அந்த ஷோகேஸில் வந்து ஒரு மேங்கோ வுட்டில் வந்து ஒரு பிரான்ச்சஸாக நான் வந்து பண்ணி அதில் வந்து பிராஸ் குட்டி குட்டியாக பிராஸில் வந்து திங்ஸ்லாம் வாங்கி நான் வந்து வச்சுருப்பேன். இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 நெய் தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு பிராஸில் பண்ண விளக்கு தான் இது. இப்போ ஐயப்பன் கார்த்திகை மாதங்கிறதுனால ஐயப்பனை வந்து நிறைய பேர் வந்து வழிபடுவோம் இல்லையா. அந்த ஐயப்பனுக்காக நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம், இல்லை ஐயப்பன் பூஜை பண்ணுறோம், இல்லை வந்து வேறு ஏதாவது வீட்டில் பெருசாக நம்ம வெள்ளிக்கிழமெல்லாம் பூஜை பண்ணுவோன்னா 21 விளக்கை ஒரே டைம் ஏற்றுறதுக்கான விளக்கு தான் இது.
ரொம்பவே எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் எனக்கு வந்துச்சு. இதோடு சேர்த்து நான் இன்னும் வந்து நிறைய விளக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது தவிர நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் என்னென்ன விளக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். எல்லாமே வந்து இந்த மழையில் வந்து கொஞ்சம் அட்டைப்பட்டிலாம் கொஞ்சம் ஊறி போய் தான் வந்தது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே. ஸோ நான் கூட கொஞ்சம் பயந்தேன், என்னடா அட்டைப்பட்டி ஊறி போய். ஆனால் பிராஸ் விளக்குங்கிறதுனால பயம் இல்லாமல் வந்தது. உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக வந்து அந்த குட்டி குட்டியாக பேப்பர்லாம் போட்டு எந்தவித ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பிராஸ் விளக்காக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நெசுங்காமல் இருக்கணும்ல, அதனால் ரொம்பவே சேஃபாக சூப்பராக வந்து பேக் பண்ணி இங்கே பாருங்கள் நிறைய பேப்பர்லாம் போட்டு ரொம்பவே அழகாக பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. அதனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் ரொம்பவே சேஃபாக வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 விதமான விளக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்பர்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லலாம். அதாவது 1 விளக்கு, 2 விளக்கு, 3 விளக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து 21 விளக்கு ஒரே டைமில் ஏற்றலாம் இல்லையா, இது மாதிரி நம்பர்ஸ் படி கூட விளக்கு நிறையா இருக்குங்க. இந்த வாட்டி இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். நானும் அது மாதிரி விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து நாச்சியார் கோவிலில் இருக்கு இல்லையா, நாச்சியார் கோவிலில் தான் விளக்கு ஃபேமஸ்ஸு. அங்கே ஒரு சில வெண்டாஸ் கிட்ட வாங்கினேன். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு சில பேர் வந்து அவங்கக்கிட்டேயும் நான் வந்து அவங்களாமும் பார்த்திங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் தான், அவங்கக்கிட்டேருந்து வாங்கினேன். இது எல்லாமே நான் ஷோகேஸ் பீஸுங்கிறதுனால வாங்கினேன். இது தவிர நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு பெரிய விளக்குலாம் வந்து பித்தளையில் வெண்கலத்துலலாம் வந்து அதெல்லாம் வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி ஒரு சிலர் தான் ஆர்டர் பண்ணேன். இன்னும் நான் கிளாரிட்டியாக இந்த விளக்கெல்லாம் வந்து என்னென்ன நேம் அப்படிங்கிறதோட எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து இன்னுமே நான் தனியாக வந்து போடுறேன். ஸோ இந்த தீபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. பட் இதெல்லாம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே வந்துடணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு, ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ், ஏன்னா பொதுவாக அந்த கார்த்திகை தீபத்துக்காக தான் விளக்கெலாம் நிறைய வந்து வாங்குவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. என்ன தீபத்துக்கு முன்னாடி வராதோ அப்படின்னு சொல்லி பயந்தேன். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு 2 நாள் முன்னாடியே எனக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக சொல்கிற டயத்துக்கு நமக்கு வந்து டெலிவரியும் வந்து பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து பத்திரமா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ரொம்ப லாங் லைஃப் வருது. நம்ம தினமும் ஏற்றினா நம்ம தேய்ச்சி வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு சில விளக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பீஸுக்காக வந்து வைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஏற்றுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ரெகுலராக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் வெயிட்டுங்க. பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, சரியான வெயிட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏக்க விளக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நந்தா விளக்குன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து மூஷிகை விளக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஏக்க விளக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு விளக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அகல் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகர் வந்து நர்த்தனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரியே வந்து சூப்பர் செம்ம வெயிட்டுங்க. ஆனால் வந்து பார்க்க வந்து கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 8 இன்ச்சு இருக்கும். ஆனால் வந்து 8லேருந்து ஒரு 10 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கரம் வெயிட்டு. இந்த விளக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. 3 விளக்கு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அட்டாச்மெண்ட் இது 3 விளக்குமே. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்தா விளக்கு. அட்டே 3 விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறவங்க ஏற்றலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூஷிக வாகன விளக்கு. இது பிள்ளையாரோட வாகனமான அந்த மூஞ்சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூஞ்சோறு வந்து 2 விளக்கு சின்னதாக வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 கிராம்ஸ் வருது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கையில் நம்ம ஹோல்டு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான், ஆனால் வந்து பயங்கரம் செம்ம வெயிட் இது. ஸோ அந்த விநாயகர் வாங்கும்போது ஒரு விளக்கு ஏக்க விளக்கு, அதுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு 2 விளக்காக இந்த மூஞ்சோறு இந்த இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நந்தா விளக்கு 3 விதமான விளக்கு வாங்கினேன். அது தவிர நான் ஷோகேஸ் பீஸில் வந்து வச்சுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கேரளா போகும்போது பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன். இதுலேயே பெரிய சைஸ் வந்து நம்ம டெய்லியே விளக்கு வந்து சுவாமிகிட்ட ஏற்றுவோம். அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விளக்கில் இதுவும் ஒன்று. அப்புறம் இது வந்து ஓம் போட்ட விளக்கு. இது நான் முன்னாடியே வாங்கிட்டேங்க. இது அலங்காரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் போகும்போது. இதுவுமே வேல் போட்டு ஓம் போட்டு இருக்கும். இது செவ்வாய்க்கிழமை ஏற்றுறது உண்டு. இதெல்லாம் வந்து பீஸில் வந்து இது மாதிரி ஒரு மேங்கோ வுட்டில் நான் மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இது மாதிரி ஹாலில் வந்து மாட்டணுங்கிறதுக்காக ட்ரா பண்ணி
இது வந்து டிசைன் பண்ணி செஞ்சு வாலில் வந்து மாட்டினது உண்டு. ஸோ அங்கே இந்த விளக்கெலாம் வச்சோன்னே இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாகிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில விளக்கு கொஞ்சம் ஒரு சில மதுரைக்கு போகும்போது மீனாட்சி வாங்கினது, அப்புறம் சிதம்பரத்தில் நடராஜர் வாங்கினது, அப்புறம் ஊதுவத்தி பிராஸில் இது மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருப்பேன். ஸோ அதில் இந்த விளக்கு அந்த மூஷிக வாகனத்தோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே அந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்பவே நல்லா நாங்கள் வந்து இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணோம். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.